நம்ம திரைவிமர்சன நிகழ்ச்சியில் இயக்குனர் டிஜே ஞானவேல் இயக்கத்தில் வெளியே வந்திருக்கிற வேட்டையின் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். படத்துடைய ஆரம்பத்தில் கன்னியாகுமரியில் டிஸ்ட்ரிக்ட் எஸ்பியாக இருக்கிறாரு நம்ம தலைவர். அவருக்கு சமூக விரோதிகள்லாம் கண்டா அவனை பிடிச்சி கொண்டு போய் கோர்ட்டில் நிப்பாட்டி தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற பழக்கம்லாம் கிடையாது. அவனை கண்ட உடனே நாயை சுடுற மாதிரி சுட்டு என்கவுண்டரில் போட்டு தள்ளிடுவார். இதுதான் அவருடைய பழக்கம். இன்னொரு பக்கம் அமிதாப் பச்சனை காட்டுறாங்க. அவர் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனில் இருக்கார். அவர் முற்றிலுமாக இந்த என்கவுண்டருக்கு எதிரானவர். இன்னொரு பக்கம் துஷாராவை காட்டுறாங்க. அவங்க கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு வில்லேஜில் ஸ்கூல் டீச்சராக இருக்காங்க. நல்ல ஒரு பொறுப்பான ஸ்கூல் டீச்சராக இருக்கிறதுனால அந்த ஊருக்கே அவங்கள பிடிக்கும். அந்த ஊரில் ஒரு கஞ்சா கடத்துகிற கும்பல் இருக்குது. அது அவங்க கண்ணில் பட்ட உடனே அவங்க டிஸ்ட்ரிக்ட் எஸ்பிக்கு துணிச்சலாக ஒரு பெட்டிஷன் போடுறாங்க. இந்த மாதிரி கஞ்சா கடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது தலைவருக்கு அதில் விழுந்தவுடனே தலைவர் அந்த கஞ்சா கடத்துகிற கும்பலை என்கவுண்டரில் போட்டு தள்ளிடுறாரு. இதுக்கப்புறம் துஷாரா அந்த ஊர்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு சென்னையில் இருக்கிற ஒரு அரசு பள்ளிக்கு டீச்சராக வந்துடுறாங்க. இங்கேயும் அவங்க நல்ல பொறுப்பான டீச்சராக இருக்காங்க. ஒரு நாள் திடீர்னு அடையாளம் தெரியாத ஒரு நபர் துஷாராவை பலாத்காரம் பண்ணி கொலை பண்ணிடுறான். இந்த கேஸை கையாளுறதுக்கு, இந்த அக்யூஸ்டை பிடிக்கிறதுக்கு தலைவரை விட்டால் வேறு யாருமே டிபார்ட்மெண்ட்டில் இல்லை, அதனால் தலைவர் வந்தால் தான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு தலைவரை அந்த கேஸுக்கு இன்சார்ஜாக போடுறாங்க. இன்சார்ஜ் எடுத்த உடனே தலைவர் அந்த அக்யூஸ்ட் எவனாக இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சி என்கவுண்டரில் போட்டு தள்ளிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அப்புறம் பார்த்தா அவர் நினச்சது ஒன்று, அங்கே நடந்தது ஒன்று ஆகிப்போச்சு. அதனால் தலைவர் ஃபீல் பண்ணுறாரு. இந்த இடத்துல இன்டர்வல் விடுறாங்க. இந்த இன்டர்வல் வரைக்கும் கூட கதை ஒரு நேர்கோட்டில் போகுது. இருந்தாலும் ஓப்பன் பிளேவாக தான் போய்கிட்டு இருக்குது. இன்டர்வல் பிளாக் ஒரு வித்தியாசமாக இருந்ததுன்னு சொல்லலாம். ஏன்னா இன்டர்வல் பிளாக்கில் வழக்கமாக ஹீரோ ஒரு லட்சம் பேர் அடித்து போட்டு தொடையை தட்டிக்கிட்டு நிற்பார். அங்கே இன்டர்வல் விடுவாங்க. ஆனால் இதில் ஹீரோ நம்ம தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு ஃபீல் பண்ணும்போது அந்த இடத்துல இன்டர்வல் விட்டது ஒரு வித்தியாசமான விஷயமா இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செகண்ட் ஹாஃபில் நம்ம நினச்சது ஒன்று நடந்தது ஒன்று ஆகிப்போச்சு. இப்போது எதை நடத்தணுமோ அதை நடத்திடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நடத்த ஆரம்பிக்கிறாரு. அப்போ தான் படம் பார்க்க போன நமக்கெல்லாம் நடக்கூடாதெல்லாம் நடந்து போச்சு. செகண்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் கதையில் அடுத்தடுத்து இதுதான் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்மளால் சர்வசாதாரணமாக யூகிக்க முடியுது. குறிப்பாக சொல்லப்போனால் இந்த இடத்துல ஒரு கார்ப்பரேட் வில்லன் வரணுமே, ஜெகபதி பாபு வரணுமே அப்படின்னு நம்ம நினைக்கும் போது அங்கே ஒரு சின்ன சேஞ்சு தான். ஜெகபதி பாபுக்கு பதிலாக டகுபதி பாபு வர்றாரு. அது மட்டும்தான் சேஞ்சு. மற்றபடி அதே கோட் சூட்டு, அதே டெய்லரு, அதே வாடகை, அதே கண்ணாடி பில்டிங்கு, அதே அம்மர் காரு, அதே ஹெலிகாப்டரு, அதே கதை, அச்சு பசக்காமல் அதே ஆர்டரை எடுத்து வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் கதையாகவே சில உறுத்தல் இருக்குது. குறிப்பாக சொல்லப்போனால் தலைவர் தப்பு செஞ்சவன் யாராக இருந்தாலும் அவனை என்கவுண்டரில் போட்டுடணும் அப்படிங்கிற கொள்கை கொண்டவர். ஆனால் கதைப்படி அவரே ஒரு கொலைகாரர் தான். நியாயப்படி பார்த்தா இன்னொரு நல்ல அதிகாரியை வச்சு தலைவரே என்கவுண்டரில் போட்டிருக்கணும். அதுக்கு மாறாக அவருக்கு எந்த தண்டனையுமே கொடுக்காம அவர் மற்றவங்களுக்கு பணம் எடுக்கிறாரு. தப்பு பண்ணுறது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா அப்படின்ட்டு அமிதாப் பச்சனே உட்கார வச்சு பணம் எடுக்கிறாரு. அமிதாப் பச்சனும் வாங்கின காசுக்கு உட்காந்து அதை ரசித்து கேட்டுக்கிட்டு வர்றாரு. அதே போல் நீட் கோச்சிங் சென்டரை வச்சு நடத்தி அயோக்கியத்தனம் பண்ணுறான் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நியாயமாக நீட்டை கொண்டு வந்த அயோக்கியத்தனம்ல படம் எடுத்துருக்கணும். நீட் கோச்சிங் சென்டர் நடத்துகிறவன் அயோக்கியன்ற மாதிரியும், நீட்டை கொண்டு வந்தீங்க யோக்கியன்ற மாதிரில இருக்குது. படத்தில் ஃபைட்டுன்னா ஒரு சிங்கிள் ஷாட்டில் ஒரு ஃபைட் இருக்கும். தலைவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் தலைவரை கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த ஃபைட் எடுத்தாங்களான்னு தெரியல. இருந்தாலும் அந்த ஃபைட்டு நல்லாவே இருந்தது. கிளைமேக்ஸ் ஃபைட்டு தான் ரொம்ப காமெடியாக இருந்தது. அனிருத்துடைய மியூசிக்கில் அந்த ஃபஸ்ட்டு பாட்டு ரொம்ப நல்லா இருந்தது. இடையில மியூசிக் கொஞ்சம் கூடுதலாக இருந்தாலும் படம் முழுக்க ஓரளவுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அதே மாதிரி அமிதாப் பச்சனுடைய கேரக்டர் அவர் நல்லாவே பண்ணியிருந்தார். ஃபகத் ஃபாசிலும் நல்லா நடிச்சிருந்தார். ஆனால் இந்த கேரக்டர் அவர் எடுத்து பண்ணியிருக்கணுமா அப்படிங்கிறத அவர் தான் யோசிச்சிருக்கணும். மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 1000 படத்தில் அடித்து துவைச்ச கதையை திரும்ப எடுத்து வச்சுருக்காங்க. இந்த படம் முழுக்க பார்க்கும்போது இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஒவ்வொரு படத்துலேருந்து ஒவ்வொரு சீனையும் எடுத்து வச்சுருக்காங்க. தமிழ் சினிமாவிலையும் ஒரு 5-6 ஐட்டத்தை தானே படமாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க. என்ன படம் எடுப்பாங்க? ஒன்று ரவுடிங்களை பற்றி படம் எடுப்பாங்க, அல்லது இந்த கஞ்சா கடத்துறதை பற்றி படம் எடுப்பாங்க, அல்லது விவசாயியை காப்பாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு படம் எடுப்பாங்க. அப்புறம் சட்டத்தை கையில் எடுக்கிற ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் எடுப்பாங்க. அப்புறம் கார்ப்பரேட் முதலாளிகளை எதிர்த்து போராடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு படம் எடுப்பாங்க. பெரிய பட்ஜெட் படமாக இருந்தால் பெரிய பொண்ணை ரேப் பண்ணுற மாதிரி படம் எடுப்பாங்க.
சின்ன பட்ஜெட் படமாக இருந்தால் சைல்டு ரேப் இந்த மாதிரி படம் எடுப்பாங்க. இந்த படத்தில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொன்னால் இந்த மொத்த ஐட்டத்தையும் கலந்து அடித்து ஒரு படமாக கொடுத்துருக்காங்க. இந்த படத்தில் ரவுடி கதை வேணுமா, ரவுடி கதை இருக்கி. சட்டத்தை கையில் எடுக்கிற ஹீரோ கதை வேணுமா, சட்டத்தை கையில் எடுக்கிற ஹீரோ கதை இருக்கி. கார்ப்பரேட் முதலாளி கதை வேணுமா, கார்ப்பரேட் முதலாளி கதை இருக்கி. ரேப் கதை வேணுமா, ரேப் கதை இருக்கி. கஞ்சா கதை வேணுமா, கஞ்சா கதையும் இருக்கி. என்ன இந்த விவசாயியை காப்பாற்றுற கதை மட்டும்தான் இல்லை, அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. இதை கூட கொஞ்சம் ப்ராடாக யோசிச்சிங்கன்னா கஞ்சா கூட ஒரு விவசாய உற்பத்தி பொருள் தானே, அது மட்டும் நான் சும்மா விளைய வச்சு கொண்டு வந்துடுறான், அவனும் உரங்கரம் போட்டு விளைய வச்சு தானே கொண்டு வர்றான், அவனும் ஒரு விவசாயி தானே. அப்படி பார்த்தா விவசாயி கதையும் இருக்கி. இந்த படத்தை பார்க்கணுமா வேணாமா அப்படிங்கிறது மட்டும்தான் உங்கள் கையில் இருக்கி.